Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ வந்துட்டு இந்த ருட்டீன் vlog தான். ரேண்டம் கிளிப்ஸ் அந்த மாதிரி சேர்த்து எடிட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஸ்பெஷலாக செய்கிற மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, சிக்கன் மசாலா, போலோஸ் மசாலா, அதோட ஸ்பெஷலான எங்களோட பிரியாணி மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கு வந்துட்டு காலையிலே என்ன சரி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்போம் அப்படின்னு நினச்சி இந்த ஈச்சப்பழம் இருந்துச்சு வீட்டில். அதுக்கப்புறம் ஈச்சப்பழம் பிஸ்கட் கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்டா என்னோட மகனுக்கு வந்துட்டு எந்த டைம் பார்த்தாலும் பசி வரும். அப்போ என்ன சரி செஞ்சு வச்ச அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாக்கும் இல்லையா, வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னு சொன்னால். அப்போ இதில் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். ஃபஸ்ட்டாக ஈச்சப்பழத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு அப்படியே விட்டுறணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு கடையில் டேட் பேஸ்ட் அப்படின்னு வாங்கினோம்னா அதை வாங்கி வந்துட்டு கொஞ்சம் ஆயில் கலந்து எடுத்துக்கலும். ஆனால் வந்துட்டு இப்படி செஞ்சாலும் அப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்துட்டு அப்படி பெரிய டிஃப்ரெண்ட்டாகவெல்லாம் மீக்காது. அப்போ உங்களுக்கு அப்படி கிடச்சிச்சின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலும். மீடியம் சைஸில் முட்டை 2 சேர்த்து கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட சீனியை வந்துட்டு சேர்க்கக்கெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா லேசாக உங்களுக்கு பீட் பண்ண எலுமைக்கும். அப்போ அதையும் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டதுக்கு போகிறோம். அதுக்கிடையில் இந்த ஈச்சப்பழம் வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் இப்படி இல்லா போயிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிருந்துச்சு. அப்போ இதில் கடைசியாக நான் கொஞ்சம் பட்டர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் சேர்க்கலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு ஆறும். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஈச்சப்பழத்தூளுக்கு நட்ஸ் அப்படி இல்லாட்டி ப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எள்ளு அந்த மாதிரி சேர்க்கலும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு போகிறோம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த முட்டை வாசம் போகிறதுக்காக வேண்டி. அதோட பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரினை உருக்கிட்டு அதையும் வந்துட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் ஊற்றுறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலும். விருப்பம் அப்படின்னு சொன்னால் இந்த பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கிப் பண்ணவும் மேலும். அதோட நான் இன்றைக்கி வந்துட்டு ஆட்டாமா தான் சேர்த்திக்கிறேன். ஆட்டாமாவில் கொஞ்சம் பேக்கிங் பவுடரை மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக மைதா சேர்க்கலும். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் போட்டு இப்படி கலந்தெடுத்தால் போதும், நீங்கள் பிசைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி கலந்தெடுத்து இது ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு பிஸ்கட் செய்யலும். சரியாக 15 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ஈச்சப்பழத்தெல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக பிஸ்கட் செஞ்சுக்கலும். ஃபஸ்ட்டாக நீங்கள் பிடிச்சி வச்சுருங்க. இல்லாட்டி ஈச்சப்பழத்தையும் அப்படியே பிடிச்சிட்டு இப்படி மாவையும் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் மிக்ஸ் ஆகும் இல்லையா, அதை சுற்றி போல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த பிஸ்கட்டை வந்துட்டு உங்களுக்கு செஞ்சுக்கலும். சைஸ் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின சைஸ் செய்யலும். உருண்டை ஒன்று எடுத்து அதில் நாங்கள் ஏற்கனவே பிடிச்சி வச்ச இந்த ஈச்சப்பழ உருண்டையை வச்சு இப்படி நல்லா மூடி விட்டுறணும். மூடினதுக்கு பிறகு நான் காட்டுற மாதிரி கத்தியால் இப்படி கட்ஸ் ஒரு 3 அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் பேக்காகி வரக்கெல்லாம் அது வந்துட்டு அழகாய்க்கும். அப்படி இல்லாட்டி வேண்டிய டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிஸ்கட் செஞ்சுக்கலும். அச்சு கழிக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலும். நல்லா பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் தடவின ட்ரேயில் வச்சு அவனை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 180 பாகை செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு பேக் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு நீரளவு வித்தியாசப்படையிலும் உங்களுக்கு கலர் பார்க்கல விளங்கும். இப்படி 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் வரக்கலை இறக்கி வச்சிடலும்.
ட்ரேயில் அப்படியே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஆறவே இன்னும் நல்லா கிறிஸ்பியாக மாறும். இந்த ஃபோக் கரண்டி வச்சு நான் இப்படி உங்களுக்கு சுரண்டி காட்டுறேன் அது எவ்வளோ கிறிஸ்பியாகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நல்ல ஒரு சீனி போடாத இஞ்சி பிளேன் டீ அப்படி இல்லாட்டி இஞ்சி டீயோட வந்துட்டு இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட் வைக்கும். இன்ஷால்லாம் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தாராளமாக இதை வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான ஈவினிங் ஸ்நாக்காக வந்துட்டு செஞ்சு கொடுக்கலும். சீனியை வந்துட்டு நீங்கள் குறைச்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்டா ஈச்சப்பழத்துல நிறைய இனிப்பிக்கும் இல்லையா, அப்போ இன்ஷால்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே கார்டனை பார்த்துட்டு இருக்கிறதோட ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரொமோஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். மாஷா அல்லாண்டு இது 3வது தடவை நான் நூர் எடுகேஷனோட ப்ரொமோஷன் ஷவுட் அவுட் பண்ணுறேன். மாஷா அல்லாண்டு 2 தடவை வந்துட்டு அவங்களோட கேக் பேக்கிங் அதுக்கப்புறம் டெய்லரிங் கோர்ஸ் பற்றி உங்களோட ஷவுட் அவுட் பண்ணியிருந்தேன். அதில் பயன்பெற்றவங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மாஷா அல்லாண்டு ஃபீட்பேக் தந்திருந்தீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நம்பிக்கையாக ஈக்கிறதால தான் நான் திரும்ப திரும்ப இவங்களோட இந்த கோர்சஸ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டிருக்கிறேன். போன தடவையும் கூட இவங்களோட இந்த கேக் பேக்கிங் கோர்ஸ் பற்றி உங்களோட சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி படிச்சுட்டு இப்போ சுயமாகவே அவங்க வந்துட்டு நல்லபடியாக கேக் பேக் பண்ணிட்டிருக்கிறதா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை கேட்கல சரியான சந்தோஷமாயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இவங்களோட இந்த கோர்ஸில் ஜாயினே ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையாக உங்களுக்கு வந்துட்டு ஜாயின் ஆகலாம். ஜாயின் ஆகி வெறும் 25 நாள்லே நீங்கள் ஒரு நல்ல பேக்கராக ஆகலும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். சில பேர் நினைக்கலாம், என்னதுக்கு இதெல்லாம் இந்த கேக் பேக்கிங் எல்லாம் வந்துட்டு காசு கட்டி படிக்கணும், அதான் யூடியூப்ல வெரைட்டி ஆகிக்குதே அதை பார்த்து படிச்சிடலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்படி தான் நீங்கள் என்ன தான் யூடியூப்பில் எப்படி ரெசிபீஸ் பார்த்தாலும் பிகினராக இருக்கிறீங்க அப்படி இல்லாட்டி அந்த துறையில் இப்போ தான் காலடி வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவ்வளோ டவுட்ஸ் வரும் உங்களுக்கு இல்லையா? உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அப்போ அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலும் வைக்கும் இல்லையா அதை தாண்டி. ஆனால் இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு கேட்குற மாதிரிக்கும். ஆனால் நிறைய வந்துட்டு அந்த சேனல்ஸ் பிஸியாக இருந்துச்சு அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சில கமெண்ட்டுக்கு வந்துட்டு ரிப்ளையே வராது. அது அவங்களோட தப்பில்லை, அவங்களோட பிஸி ஷெட்யூல் அப்படி கேளும். ஆனால் இது அப்படி இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் ஆகி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இதுதான். உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு பெய்த்துட்டே கேளும் அவசரமாக. அப்போ காலம் வேஸ்ட் ஆகாது இல்லையா? அவசுட்டி தான் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறேன். 20 வகையான கேக் வகைகளை வெறும் 25 நாள்லேயே உங்களுக்கு ஆன்லைன் முறை மூலமாக வீட்டிலேருந்தே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கர் ஆகிட்டு அண்டையிலேருந்தே உங்களோட சுய தொழிலை இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிலும். 3வது முறையாக அவங்களோட இந்த ப்ரொமோஷனை நான் ஷவுட் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களுக்கு செல்கிறேன். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அன்றைக்கி அந்தி வந்துட்டு இந்த முருங்கலை கொஞ்சம் பறித்து தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த முருங்கலை கஞ்சி கொஞ்சம் காய்ச்சுவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முருங்கை மரம் கெட்டெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாரு. அப்போ இது ஒரு 2 கெட்டு அந்த மாதிரி ஈந்திக்கும். அப்போ அதில் நல்லா தலைண்டு முருங்கலை நல்லா தலைச்சி இருந்துச்சு. அப்போ அதை தான் பறிச்சுட்டு வந்து தெரிஞ்சுட்டிக்கிறேன். சில காலத்தில் வந்துட்டு சில சீசனில் இந்த இலைக்கு கீழே புழுக்கள் அந்த மாதிரி ஈக்கும். ஆனால் இந்த சீசன் மழை அப்படின்றதால ஒன்றுமே இல்லை, நல்லா சுத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு இலையாக பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் கஞ்சி காய்ச்சறதுக்கு லேசாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறித்து போட்டுட்டிக்கிறேன். நான் வந்து இதை அப்படியே தெரிஞ்சு வெளியிலே வச்சிருவேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த கஞ்சி செஞ்சுட்டு ஃபோட்டோஸோடு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, நல்லா இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு சரியான சந்தோஷமாக்கும். இது வந்து எங்களோட உம்மோட ஸ்பெஷல் ரெசிபி தான். அதோட வந்துட்டு ஒரு கட்டை சம்பல் செய்வாங்க. அது வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த கஞ்சோட சாப்பிட்றதுக்கு. நாங்கள் சின்ன பிள்ளைய கேட்கல எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இன்ஷால்லா கட்டாயம் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை நேரம் என்ற 5 AM ரொட்டீன். இப்போல்லாம் வீடியோவில் அடிக்கடி இந்த 5 AM ரொட்டீன் காட்டி காட்டி உங்களுக்கு அழுத்து போய்த்தோ தெரியா. நாங்கள் கஞ்சி காய்ச்ச கட்டாயமாக வந்துட்டு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். இருந்தாலும் அரிசை கொஞ்சம் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு எங்களோட வயலில் நாங்கள் இப்போ புதுசாக அறுவடை செஞ்ச அந்த அரிசை குத்தி எடுத்தது. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கும் இல்லையா. எப்போவுமே கீரைகள் கழுகக்கலை கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சுத்தமாயிரும். அப்போ இலையெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த தேங்காய் திருகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டிக்கிறேன். கஞ்சி காய்ச்சிறது வந்துட்டு லேசான வேலையாக இருந்தால் கூட கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். அந்த பாலெல்லாம் புளியணும், அது பிறகு வந்துட்டு கஞ்சி ஆறணும். ஸ்பெஷலாக ஆறினா தானே குடிக்கலும். அப்போ கொஞ்சம் ஆறணும், நல்லாவே சூட்டோடையும் குடிக்கலாம். அப்போ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தோடய நாங்கள் வந்துட்டு காலையில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் செய்யணும். ஏண்டா ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும், மகளும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா. அது சுட்டி எப்போவுமே பால் கொஞ்சம் வந்துட்டு நல்லா கட்டிப்பாலை ஊற்றி நிறைய கொதிக்க விடப்படாது. லேசாக இப்படி சூடாகி வரக்கலையே ஆஃப் பண்ணிவிட்டு கழுவி வச்ச இலையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். இலை வந்துட்டு நிறைய வெந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள குணமெல்லாம் இல்லா போய்த்திரும் இல்லையா. நான் டீட்டெயில்டாக அந்த கஞ்சி ரெசிப்பியில் உங்களுக்கு எல்லா டிப்ஸையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா கட்டாயம் இந்த கஞ்சி ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிழமையில் ஒரு தாக்காலும் கொலக்கந்த காய்ச்சறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த முருங்கலை கஞ்சி சரி இன்ஷால்லா காய்ச்சி கொடுங்க. அடுத்ததாக நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல மீன் கறி ரெசிபி போடுங்க தாத்தான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு அல்டிமேட் மீன் கறி ரெசிபி ஆகிக்கிறதோட உங்களுக்கு செய்கிறதுக்கும் லேஸ் ஆகிக்கும். இன்ஷால்லா நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மீன் கறி செய்கிறதுக்கு புளியங்காய் இல்லை இல்லையா. அப்போ வந்துட்டு கொரக்க வச்சு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் கறிக்கு தேவையான கொரக்காவை வந்துட்டு தேவையான அளவை சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ அதில் உள்ள மண் ஊற்ற எல்லாம் கலர்றதோட அதுவும் கொஞ்சம் சாஃப்டாயிரும் இல்லையா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாகவே நீங்கள் கொரக்காவை எண்ணெயில் போட்டுறணும். அப்போ தான் அந்த புளியெல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கும். இல்லை கொதிக்கக்கொலை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த புளியெல்லாம் ஒழுங்கு இறங்காது. அப்போ மீன் கறி வந்துட்டு அவ்வளோவா டேஸ்ட் ஆகிக்காது. இப்போ எண்ணெய்க்கே கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி வதக்கிக்கணும். இந்த வதக்கிற ப்ரொசஸ் எல்லாம் வந்துட்டு நான் இவ்வளோ டீப்பாக செல்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கறி டேஸ்ட்டாக வரத்துக்கு இந்த ப்ரொசஸ் வந்துட்டு மிச்சம் முக்கியம். அது சுட்டி தான். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயத்தோடைய கருவேப்பிலை பச்சை கொச்சிக்காய் நான் ஒரு நாள் யூஸ் பண்ணுறல. என் வீட்டில் வந்துட்டு நிறையா ஈர்க்கொச்சி கைக்குது. அப்போ அதை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கலை நான் இன்றைக்கி மசாலா தூள் வந்துட்டு கொச்சிக்கத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சரக்குத்தூள் அதுதான் சேர்த்திக்கிறேன். அதையும் எண்ணெயிலே போட்டு லேசாக இப்படி பிரட்டிடணும். அப்போ வந்துட்டு நல்லா கலராக வரும் மீன் கறி. எல்லாம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு மீன் துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாசம் போகாமிக்கிறதுக்கு கொஞ்சம் மூடிட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு கட்டாயமாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆழம் தேவையோ அவ்வளோதான் சேர்க்கணும். மீன் துண்டுக்கு அளவாக தான் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா மீன் கறியோட டேஸ்ட்டே வந்துட்டு கெட்டு போய்த்திரும். அப்போ கணக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீன் கறி வேகிறதுக்கும் அவ்வளோ டைம் எடுக்காது இல்லையா. ஃபஸ்ட்டு கணக்காக ஊற்றிட்டு நெருப்பை வந்துட்டு கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. ஏண்டா அந்த கொரக்கா புளி உப்பு இதெல்லாம் வந்துட்டு மீன் துண்டுலையும் பிடிச்சி அது நல்லா வேகணும் இல்லையா. எங்களுக்கு மற்ற இறைச்சி அந்த மாதிரி நிறைய டைம் மீனை வந்துட்டு வேக வைக்கலாம், கசிஞ்சு வைத்திரும். ஃபஸ்ட்டு மெதுவாக அது வேகிறதுக்கு இப்படி இப்போ நான் காட்டுற இந்த அளவுக்கு நெருப்பை வந்துட்டு குறைவாக வச்சுக்கோங்க. அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நான் அதுக்கிடையில் இந்த கட்டை சம்பளையும் செஞ்சுட்டேன். இந்த கஞ்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த கட்டை சம்பளையும் இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். மீன் கறிக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆணம் தேவையோ அந்த அளவை விட கொஞ்சம் கூடுதல் ஐக்கக்கலையே நீங்கள் இறக்கி வச்சிடணும். அப்போ அது ஆறி வரக்கலை சரியாக வரும். இப்போ எனக்கு இந்த அளவு போதும். அப்போ உப்பு புளியெல்லாம் சரியாக்கிதா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் மண் சட்டி அப்படின்றதால நல்லாவே வந்துட்டு அது திரண்டு நல்லா டேஸ்ட்டாக அப்படியே வந்துடும். அதுக்கிடையில் கஞ்சை ஊற்றி ஆற வச்சு நான் மகளுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க குடிச்சிட்டு வைத்திருவாங்க.
இன்றைக்கி ஹஸ்பண்டை லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு மீன் கறியோட கொஞ்சம் அவரக்காய் வதக்கல் விழுந்துக்காய் போட்டு வதக்கி எடுப்போம் அப்படின்னு நினச்சி தான் அரைச்சிட்டிக்கிறேன். இப்போ அவரக்காய் சீசன் அப்படின்றதால அடிக்கடி இந்த அவரக்காய் பொரியல், சுண்டல், வதக்கல் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுப்படுது. மீன் கறி இப்படி ஆரக்கெல்லாம் பார்த்தீங்களா நல்லா கலராக அழகாய்க்கும். மசாலாவை வந்துட்டு கட்டாயமாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு இப்படி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கலர் ஆயிக்கும். அப்போ இன்றைக்கி ஹஸ்பண்டை லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு சிம்பிளாக தான் மீன் கறி, அதுக்கப்புறம் இந்த அவரக்காய் வதக்கல். அது பிறகு என்ன இனி இல்லையா என் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான டைம். மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அதோடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்வேன். முக்கியமாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணணும். இப்போல்லாம் நான் வந்துட்டு மூச்சு பயிற்சி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு முன்னுக்கு கொஞ்சம் தான் செய்வேன், ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி செய்வேன். சுபகு தொழுதுட்டு எப்போவுமே ஒரு 15 நிமிஷம் இந்த மூச்சு பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கிக்கிறேன். அது வந்துட்டு எனக்கு இதை விட இன்னும் அஃபெக்டிவ் ஆகிக்குது. நிறைய பேர் இந்த மூச்சு பயிற்சி பற்றி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் எல்லாம் தெளிவுபடுத்த செல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அதை ஆக்கிக்கோங்க. நிறைய அட்வான்டேஜஸ் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உணருவீங்க. செஞ்சு பாருங்களேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக போன வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ஹேர் ஆயில் பற்றி உங்களோட ஷவுட் அவுட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி அந்த ஆயில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஜஸாக்கல்லா என்னைய நம்பி ஆர்டர் பண்ணதுக்கு. அடுத்தது வந்துட்டு டீட்டெயில்ஸும் நிறையா கேட்டிருந்தீங்க. இது எப்படி யூஸ் பண்ணுற, என்னென்ன சேர்த்திக்கிற அந்த மாதிரியெல்லாம். இது வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு தெம்பிலி ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கரிசலாங்கண்ணி, அகத்திக்கீரை, அதுக்கு பிறகு நிறைய நெல்லி, இந்த மாதிரி இன்னும் பல மூலிகைகள் சேர்த்து வந்துட்டு இது செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுற எப்படின்னு சொன்னால், குளிக்க முன்னுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னுக்கு வந்துட்டு லேசாக இதை சூடாக்கி நல்லா தலையில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு, என்ன பிசு பிசுப்பாக இக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே கழுவி விட்டுறலும். இல்லை நீங்கள் வளமையாக என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான அளவு எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு சூடாக்கி வந்துட்டு மசாஜ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில்ட பயன்கள் வந்துட்டு முக்கியமாக இந்த இள வயசில் வர நரைமுடி இல்லா போகிறது, முடி வந்துட்டு நல்லா கருப்பாகிறது, அதுக்கப்புறம் வந்து முடி வந்து நல்லா வளர்றது, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.